சர்க்கரைங்க. இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், ஆமாம். இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம அதிக அளவில் எடுத்துகிட்டு வந்தோன்னா உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை ஏற்படும், இதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், டைப் 2 டயபெட்டிஸ் அதாவது ஹை குளுக்கோஸ் பிளட்டில் இருக்கும், உடல் வீக்கம், முதிர்வு நிலை அதாவது ரொம்ப இளம் வயதிலேயே முதிர்ந்த தோற்றம், உடல் பலகீனமாகிறது, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, அதுவும் இல்லாமல் மற்ற சத்துக்களை நம்ம உடல் உற்பத்தி பண்ணுற திறனையுமே கூட இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம அதிக அளவில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா இழந்துடும். அப்போது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரைன்னு ஒன்று இருக்கே, அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. வெள்ளை சர்க்கரை நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், ஆமாம். இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம அதிக அளவில் எடுத்துகிட்டு வந்தோன்னா உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை ஏற்படும், இதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், டைப் 2 டயபெட்டிஸ் அதாவது ஹை குளுக்கோஸ் பிளட்டில் இருக்கும், உடல் வீக்கம், முதிர்வு நிலை அதாவது ரொம்ப இளம் வயதிலேயே முதிர்ந்த தோற்றம், உடல் பலகீனமாகிறது, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, அதுவும் இல்லாமல் மற்ற சத்துக்களை நம்ம உடல் உற்பத்தி பண்ணுற திறனையுமே கூட இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம அதிக அளவில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா இழந்துடும். அப்போது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரைன்னு ஒன்று இருக்கே, அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை.